ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்ததே ஒரு இந்த ஆண்டவன் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை, வளர்ந்தது பிரச்சனை, வாழ்ந்தது பிரச்சனைங்கிற மாதிரி என்ன மேலே எல்லா ஏரியும் பிரச்சனைகளையே வச்சுருந்தான். பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சசிகுமார் சார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி கமிட் பண்ணிட்டு ஓகே படம் பண்ண போகிறோம். அப்பா வந்து என்னை நம்பவே இல்லை, நான் சினிமாவில் டேரக்டராகவே நம்பவே இல்லை. ஆனால் நம்பாத அப்பாவோட போய் யோ உன் பிள்ளை டேரக்டராக போகிறையா பாரியா சினிமாவில் பயங்கரமாக இதுங்க போயிட்டு நான் இங்கேருந்து செக்கை வாங்கிட்டு போகிறேன். எங்கள் அப்பா மிஸ்ஸிங் 3 நாளாக எங்கள் அப்பாவை காணுங்கிறார் எங்கள் அண்ணன். அப்புறம் அவர் தேடி கண்டுபிடிச்சா அவர் மனநிலை சரியில்லாமல் ஆகிட்டார். அப்போ நான் டைரக்டரு கமிட் ஆகி என் ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷனே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த அன்புக்கரசுங்கிற கேரக்டரு கதவை திறந்துக்கிட்டு வர்றதா ஃபஸ்ட்டு ஷாட்டு என் ஊருக்குள்ளே சசிகுமார் சார் ஃபோன்லேயே நாடோடியில் ஷூட்டிங்லேருந்து ஆக்ஷன் கட் சொல்கிறாரு. அதுதான் நான் மைக்கை பிடிச்சி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இன்னும் 10-15 நாள் செத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும்? புரியுதுங்களா? ஒரு ப்ரெஷர்லையே ஆனால் ஒரு 45-50 நாள் உடம்பு சரியில்லாமவே இருக்கிறாரு. நான் அதே ஊருக்குள்ளே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு சாயங்காலம் நேரத்தில் தான் போய் பார்ப்பேன். அப்போ இது கூஸ் பம்ப்ஸ் கிடச்சிச்சு, சந்தோஷமாக எடுத்துன்னு தெரில. வேலை பார்த்தேன். எப்படி வந்து செக்யூரிட்டி வேலையை சந்தோஷமாக பார்த்தனோ, ஆஃபீஸ் போய் வேலையை பார்த்தனோ, டைரக்ஷன் வேலையை ஒரு வேலையாக பார்த்தேன், என்னுடைய கடமையாக பார்த்தேன். அவ்வளோதானே ஒழியுது அப்படிங்கிற. ஏன்னா எப்போ இறப்பாருன்னு தெரியாது, எப்போ இதுன்னு தெரியாது. அந்த மூடுக்குள்ளே தான் போனதுனால. இன்னொன்று வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். துக்கம் 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 இந்த செங்கல் எடுத்து அடுக்கும்ல வீடு கட்டுறது, எல்லா செங்கலும் துக்கம் துக்கமாக இருந்தால் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை துக்கத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறோம்ல. டே இதுக்கு மேலே நீ என்ன அடிப்ப, அதாவது ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது இவனை இதுக்கு மேலே தொம்சமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி விடுமுல. அதுதான் பசங்க படம் ஸ்டார்ட் ஆகுறது.